அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே புதிய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட போகிறாரு. என்னன்றதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஸோ நேற்று 12th ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. 12th ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% தேர்ச்சி வழங்கிய பள்ளி கல்விகள், தலைமை ஆசிரியர்கள் பெயர்கள் மற்றும் தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் விவரம் கோரி பள்ளிக்கல்வி இயக்குநருக்கு ஒரு கடிதம் ஒன்று போயிருக்குங்க. ஸோ பள்ளிக்கல்வி 2025 மற்றும் 26 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெறும் வாங்கும் அரசு உதவி பெறும் மற்றும் தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர் மாணவர்களின் பெயர்களை பட்டியலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டவுடன் அது அனுப்பப்படணும். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தங்கள் மாவட்டங்களில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெறும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சமூக நலத்துறை பள்ளிகள் பட்டியலை முழு முகவரியும் அக்கல்வியாண்டில் பணிபுரிந்த தலைமை ஆசிரியர்களின் பெயர் பட்டியல் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தமிழ் தேர்வு தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெறும் மாணவ மாணவிகளின் பெயர் பட்டியல் தயார் செய்து அப்பட்டியலை பெயருக்கு முன் தலைப்பிடத்துடன் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள படிதத்தில் எழுதி 15 தினங்களுக்குள்ளார அனுப்பணும் அப்படின்றத டேட்டா பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 100% தேர்ச்சி வழங்கிய பள்ளிகள் தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து விருதுகள் வழங்க இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில 15 தினங்களில் இது எல்லாமே அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குறிப்புகள் இருக்குங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறையில் மிக 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 முக்கியமான அறிவிப்பு வழங்க இருக்காங்க. ஸோ புதிய முதல்வர் பொறுப்பேற்றவுடன் முதல் கட்டமாக பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள். ஸோ புதிய முதல்வர் விஜய் பொறுப்பேற்றவுடன் ஆசிரியர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகளை வழங்க இருக்காங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய பெரும்பாடு அப்படின்றது அதிகமாக இருக்கு. சென்ற ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டது இந்த 149 ஜிஓவை தள்ளுபடி பண்ணும் அப்படின்றது தேர்தல் வாக்குறுதி இருந்துச்சு. ஆனால் அதை நிறைவேற்றலை. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரத்தை கொடுக்கணும் அப்படின்றது நிறைவேற்றப்படலை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணவங்க கூடான போஸ்டிங்கை உடனடியாக போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நிறைவேற்றப்படும். ஸோ இந்த மாதிரியான கோரிக்கைகள் அனைத்துமே உடனடியாக நிறைவேற்றப்படும். பழைய ஓய்வூதியங்கள் உடனடியாக கொண்டு வரப்படும் அப்படின்றது புதிய ஆட்சி அமைந்தவுடன் இது எல்லாமே விரைவில் நமக்கு நடக்க இருக்குங்க. பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கு. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்க கூடான நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வழங்க இருக்காங்க. 60 மார்க் எடுத்த அனைத்து கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் என்ற நீதிமன்ற தீர்ப்பு விரைவில் வழங்க இருக்காங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. 60 மார்க் எடுத்த அனைவருக்குமே டெட்டில் பாஸ் என்ற நீதிமன்ற தீர்ப்பு விரைவில் நமக்கு வழங்க இருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் பாஸ் என்ற சர்டிஃபிகேட்டை வழங்க இருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டோடைய ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் பிஜிடிஆர்பி மற்றும் யூஜிடிஆர்பி பிஆர்டியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன்கள் அனைத்துமே ரெடி ஆகிட்டு இருக்க மக்களே. இந்த நோட்டிஃபிகேஷன்கள் அனைத்தும் இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ளார வெளியிட போகிறாங்க. இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுகள் நடத்துகிற தேதிகள் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ இந்த உங்களுடைய தேர்வுக்கு நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ அடுத்து இந்த காலேஜ் டிஆர்பி அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய எக்ஸாமில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் நிறைய முறைகேடுகள் இருக்கிறதுனால அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய எக்ஸாமை தள்ளுபடி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.